சென்று குழந்தை இயேசுவை கண்டு தெண்டனிட்டு வணங்குகிறார்கள். ஒரு அரசன் யாரை தெண்டனிட்டு வணங்க முடியும்? யார் வணங்குவான்? லாஜிக்கா ஒரு அரசன் இருக்கிறான், அவன் இன்னொருவரை தெண்டனிட்டு வணங்குறான். அவர் யாராக இருந்தால் வணங்க முடியும்? அவர் பேரரசனாக இருக்க வேண்டும். இந்த அரசனுக்கெல்லாம் அரசனாக இருப்பவரை மட்டும்தான் தெண்டனிட்டு வணங்க முடியும். இந்த 3 பேரும் இயேசுவை தெண்டனிட்டு வணங்குவதன் வழியாக அவர் அரசர்களுக்கெல்லாம் அரசர் என்பதை அவர்கள் அங்கு காட்டுகிறார்கள். அதோடு நிற்கவில்லை. அவர்கள் திரும்பி செல்கிற போது அவர்கள் சென்ற இடத்திற்கு திரும்பி செல்லவே இல்லை. இதுதான் இன்றைக்கு இயேசு அவர்கள் அரசராக இயேசுவை ஏற்றுக்கொண்டதற்கான ஒரு அடையாளம். ஒரு தலைவனுக்கு, ஒரு அரசனுக்கு இருக்க வேண்டிய அடிப்படையான முதல் பண்பு சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. எதனோடும் சமரசம் செய்து கொள்ளக்கூடாது. இந்த 3 பேருமே முதலிலே தெரியாம வந்தாங்க.